Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, எல்லாருமே யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸ்ல இருக்கும்போது எப்படா சண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட சண்டேவும் வந்தாச்சு. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் டைமும் கடகடன்னு ஓடிடுச்சு. அகைன் நாளையில இருந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற கவலையில கண்டிப்பா நீங்க எல்லாருமே இருப்பீங்க. அந்த கவலையை போக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அடுத்த 1 hour பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான என்டர்டெயினான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பார்க்கலாமா வாங்க. நம்ம கோலிவுட் அன்கட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். எஸ், ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜோதிகா அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிற திரைப்படம் தான் 36 வயதினிலே. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ரீசெண்டாக நடந்தது. ரொம்ப பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடத்தினாங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு குடும்ப படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சூர்யா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஜோ இந்த படத்தில் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் வசந்த் வந்து சூர்யாவை வந்து பார்த்து, நான் நேருக்கு நேர் படத்தில் வந்துட்டு நான் பார்த்த சூர்யாவுக்கும் இப்போ இருக்க சூர்யாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே அவருடைய டெவலப்பிங் தான் காட்டுது. அதுக்கு காரணம் அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்த செலிபிரிட்டி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 17 இயர்ஸ் ஆகிடுச்சு சினிமாவில். 17 இயர்ஸ் கிட்டத்தட்ட வசந்த் சார் துவக்கி வச்சார். இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு லான்ச்சு வசந்த் சார் கூட இருக்கார். அதான் அந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்கிற மாதிரி சினிமாவில் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது. இது இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி நினச்சது ஒரு 2 வருஷம் ஆகி இப்போ அது தொடங்கியிருக்கோம். 2D யார் என்னென்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்குமே அது பரிச்சயம் ஆகிடுச்சு. ஸோ 2D வந்திருக்காங்க. எதனால் 2D அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஒருத்தவங்களுக்கு குழந்தையாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியில் நம்ம பசங்களாக இருக்கோம். பட் நம்மளுக்கும் பசங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து 2Dயை பார்க்குறேன். தோன்ற விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேனர், இன்னொரு பேர் தான் ஒழிய எல்லாரும் சேர்ந்து பண்ணுற விஷயம். தனியாக எந்த விஷயமே பண்ணிட முடியாது. கல்யாணி தான் வந்து இந்த படத்தோட ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணாங்க. எங்கூட எல்லா மூவிஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் நெவர் பீன் on stage during an audio launch. We are very honored to have Kalyani with us. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்னுடைய ஒர்க்குக்கும் என்னுடைய லைக் ஷான் ரால்டன், பிரதீப் குமார், அந்த மாதிரி எல்லா கம்போசர்ஸ்க்கும் இவங்களுடைய ஒர்க் வந்து வெரி வெரி இமென்ஸ். அது ஒரு பெரிய ஒரு மேஜிக் எங்களுக்கு அது கொடுத்துருக்கு. ஸோ we are very happy to have her. 4 கழுத வயசானா எல்லாமே போச்சா, 40ஓட வாழ்க்கை ஓடாத வாச்சா, 4 பேர் மதிச்சாதான் சந்தோஷமாச்சா, நாம தான் நினைச்சா நீ உன்னோட ராஜா. ரொம்ப தெரிஞ்ச வீட்டு புள்ள, பிரம்மச்சோடி படிச்சேன், உன் பேரு அதுல இல்ல. நிறைய டயம் இருக்கு, கவலைய நீ ஒதுக்கு, நிறைய லோடு இருக்கு, கழுதைக்கு யூஸ் இருக்கு. ஹாப்பி ஹாப்பி
தோசை கல் இருக்கு. உண்மையாக வாழ இங்க 4 பிறந்து கிடக்கு. சிரிச்சு பாரு டெய்லி டெய்லி ஹாப்பி 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 நான் ஹாப்பி 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 ஹாப்பி. ஜோ வந்து என்னோட தென்னாலி படத்தில் நடித்தாங்க. அவங்களுடைய சின்சியர் ஒர்க், டெடிகேஷன் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அவங்க அதெல்லாம் முடங்கி போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஜோ. இது வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாமே எதிர்பார்க்குறோம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ஒரு கேரக்டர் பண்ணீங்க, மதர் கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர். அது முடிஞ்சு அடுத்தது மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. உங்களுடைய வாழ்த்துக்கள். சூர்யா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக சிவகுமார் சார் எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அவ்வளோ சந்தோஷம் நானும் படுறேன். வந்து மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படிங்கிற திருக்குறளுக்கு சிவகுமார் சாரே ஒழுங்கு புள்ள, போர் அடிக்கிற அளவுக்கு ஒழுங்கு புள்ள. ஸோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே ஒரு பிள்ளையை எப்படி தான் கரெக்டாக பெற்றாரோ. ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி இந்த மேடையில், ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன். நிறைய ஹீரோஸ் இன்றைக்கி இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸோட குரு யாருன்றது ஒரு மாபெரும் ரகசியம். பட் சூர்யா வந்து எந்த மேடைக்கு போனாலும் என்னை இன்னமும் வந்து நான் வசந்த் சார் அறிமுகப்படுத்தினாருனோ குருனோ அவங்க குழந்தைகிட்ட சொல்கிற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. வந்து அதுதான் அந்த நல்ல பையன் அப்படின்னு நான் சொல்கிறது. அவரோட வளர்ப்பு சொல்லி தான் ஆகணுங்கிறது இல்லை. பட் நான் அதை அப்படி ஏன்னா எப்படி எடுத்துக்கிறேன்னா, மணி சார் சொல்லுவார், அவங்களாம் நம்ம வழியாக வராங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க இது சூர்யாவோட உழைப்பு. நான் பார்த்த சூர்யா வேறு, நேருக்கு நேரில் இன்றைக்கி இருக்கிற சூர்யா வேறு. அதில் வேறு நடுவில் பாலா வந்து ஒரு தூக்கி பிடிச்சாரு சூர்யாவை. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும்ங்கிறது எனக்கு தான் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூர்யா. சரி, ஒரு நல்ல பையன் வீட்டில் இருந்தால் பத்தாதுங்கிறதுனால 2D மாதிரி ஜோதிகா அவங்க வந்து ஒரு அவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். எவ்வளோ பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரியாது. சூர்யாவே நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஜோதிகாவையும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பேர். ரொம்ப சந்தோஷமான ஸ்டேஜ் இது. என்னென்னா, தில்லு முடிஞ்ச அப்புறம் தூள், திருப்பி விக்ரமோட ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான கதை, இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ரத்ன சார் ப்ரொடியூசர். அந்த கதை ரெடி பண்ணும்போது அது ரெடி பண்ணதே ஜோதிகாவுக்கு தான் ரெடி பண்ணது. ரத்ன சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஜோதிகா அவங்கள வச்சு பண்ணணும். ஓகே, போய் கதை சொல்லுவோம் பார்ப்போம் அப்படின்னாங்க. போய் கதை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கதை சொன்ன பிறகு நிறைய பேர், நிறைய உள்ளங்கள், நல்ல தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு ஸ்லம் பீரியடில் இருந்தாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு லைஃப் 2வது படம்லாம் சொன்னாங்க. அப்போது ரத்ன சார் நானும் திருப்பி மீட் பண்ணோம். என்ன சார் பண்ணலான்னு கேட்டார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார் திறமையும் உழைப்பையும் என்றைக்குமே அவுக்க முடியாது சார். பல பேர் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம நம்பிக்கையில் தான் போய் ஆகணும் சார். ஏன்னா ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு பாபாவுக்கு அப்புறம் ரொம்ப அழகாக ஸ்டேஜில் சொன்னார், இந்த மாதிரி கீழே விழுந்தால் அது யானை இல்லை, நான் குதிரை, தட்டி எழுந்து கிளம்புவேன். அதே மாதிரி தட்டி எழும்பி தூளில் எனக்கு 2வது படத்துக்கு உண்டான ஒரு லைஃப்பை கொடுத்தாங்க அவங்க நடிப்பு மூலமாக. ஸோ அதனால் அன்றைக்கி தொடங்கின குதிரை பிறண்டு ஓடிட்டே இருக்குது. அந்த சந்திரமுகிக்கு அப்புறம் காக்கா வேட்டையாடு விளையாடுன்னு பல வெற்றிகளை கொடுத்தாங்க. ஸோ திருப்பி அவங்க வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்காக வந்து இஸ் ப்ரொடியூசிங் அ ஃபில்ம் அண்ட் அவங்க நடிப்பு வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவங்களோட ஒர்க் பண்ணதில்லை, நிறைய படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் பார்த்துருக்கோம். நான் எப்போவுமே வந்து லாங் ட்ரைவ் போனால் வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடி பாடுற பாட்டு இரவா பகலா, அந்த பாட்டு தான் வந்து நாங்கள் பாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் நீங்கள் 2 பேர் நடித்ததுலேயே. ஐ மீன் காக்காக்கள் நிறைய சாங்ஸ் இருக்குது, ஆனால் வந்து இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவேன் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திரும்ப ஜோடியாக ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் சார்பில் கேட்டுக்கிறோம். நான் சூர்யாக்காக இங்கே வரல, ஜோதிகாவோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். நான்
அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார் வசந்த் சார், இன்றைக்கி தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, நீங்கள் தான் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு தெரியும், அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷ், ரோஷன், விஜய், எல்லாருக்கும் என்னுடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொம்பன் படத்தோட சக்ஸஸ் மீட். எஸ், லாஸ்ட் வீக் நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் கொம்பன் படத்தோட ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த வீக் கொம்பன் படத்தோட சக்ஸஸ் மீட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களிடம் போயிட்டு ரீச் ஆச்சு. அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எஸ், இப்போ இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதல்ல ஞானவேல் சாருக்கு நன்றி. இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்தது வந்து சார் தான். பொங்கலில் டார்லிங் படமாக இருக்கட்டும், இப்போ திருப்பி கொம்பனாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் வந்து எனக்கு மாறினதுக்கு பெரிய ரீசன் ஞானவேல் சார். தேங்க்யூ சார். அண்ட் முத்தையாவுக்கு நன்றி. ஏன்னா ஆடுகளம்க்கு அப்புறமா ஒரு ஃபோக் வந்து நான் பண்ணவே இல்லை, அதுக்கான கதைகள் அமையலை. கரெக்டாக முத்தையா வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார், இந்த படம் வந்து நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ஒரு சாங் ஒண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில். அப்புறம் ஃபுல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணேன் அந்த படத்துக்கு. யூஸ்வலாக நான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் யாருக்குமே கால் பண்ணி கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் தேட்டர் விசிட்ஸ் போக மாட்டேன். ஈவன் டார்லிங்க்கும் நான் போகல. அந்த மாதிரி டார்லிங்க்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரெஸ்ஸு எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து பெரிய ரீசன். என்னோட படம் கொம்பன் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துகிட்ருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த மூவி. கொம்பனில் என்னோடய கேரக்டரோட பேர் பழனி. டிரெக்டர் முத்தையா சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷனால் தான் நான் வந்து அந்த கேரக்டர் நல்லா பண்ண முடிஞ்சது. கொம்பன் படம் பல தடங்கள் தலைகள். சினிமாவுக்கு இது தேவையா தேவையில்லையான பட்டிமன்றம் நடத்துகிற அளவுக்கான ஒரு இடையூறுகள். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு யதார்த்தமான மண்ணின் மக்கள் நம்முடைய வாழ்வியலை, உறவுகளை அதை முறைப்படுத்தி சரியான முறையில் அதை வெளிப்படுத்தினா நிச்சயமாக அது மக்கள் மத்தியில், அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் கொம்பன். இந்த படத்தினுடைய வெற்றி எல்லாரையும் எப்படி ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குதோ அதே மகிழ்ச்சியை எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் இந்த கொம்பனுடைய வெற்றி பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து முத்தையா இதே மாதிரியான கிராமத்து மக்களுடைய, அடித்தட்ட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இவருடைய கதையம்சங்கள் அமையணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய வெற்றி தொடர்ந்து. கொம்பன் திரைப்படம் நல்லா போயிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து பாட்டு நல்லாயிருக்கு, டைலாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஹீரோ கார்த்திக் பண்ணியிருக்காரு. அப்புறம் ராஜ்கிரண் சார் பண்ணிருக்காரு, லக்ஷ்மி மேனன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்புறம் தம்பிராமையாக அவர் கூட ஆக்ட் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு நடுவில் நான் கூட ஆக்ட் பண்ணிருக்கேன். இத்தனை படங்கள் ஆக்ட் பண்ணாலும் கூட இந்த படத்தில் நான் வந்து ஒரு முழுக்க ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர்னால் உருவத்தில் நீங்கள் நான் நிறைய பார்த்துருக்கலாம். பட் வித்தியாசமான ஒரு நடிப்புன்றது எனக்கே புது அனுபவமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்கிறது. ஸோ அதுக்கு நான் வந்து முதல்ல இயக்குனருக்கு தான் நன்றி சொல்லணும், முத்தையா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்றைக்கி தமிழ் திரையுலகில் ஒரு அருமையான ஒரு வசனகர்த்தா கிடச்சிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, இந்த படத்தினுடைய இயக்குனர் முத்தையா தான். படம் பார்க்கும் பொழுதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக அவங்க சொன்னது அவ்வளோ டைலாக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த டிவியில் பார்க்குறதோடு நிற்காமல் தியேட்டருக்கும் போய் நாங்கள்லாம் என்னென்ன மாதிரி நடிச்சிருக்கோன்றதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை மேலும் மேலும் வெற்றி பெற செய்கிறதுனால ஒரு தமிழ் திரையுலகம் இதை நம்பி இருக்கிற பல குடும்பங்கள் உங்களை தான் நம்பி இருக்குது. அதனால் உங்களுடைய பேராதரவுக்கு
எப்போவுமே நீங்கள் பேராதரவு கொடுக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இது என்ன மாயம் திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஏஎல் விஜய் ஆஃப்டர் மேரேஜ் அவருடைய டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் இது. இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் கூட அமலா பாலும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அமலா பால் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அதுலேயும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஹாலிடே ட்ரிப்புக்கு வெளியே போகும்போது ஏஎல் விஜய் அங்கே போயும் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றத ரொம்பவே நகைச்சுவையாக சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். Very happy to be here. It's a very special moment for all of us. நான் வந்து கெஸ்ட்டாக வரல, I came as his wife, so very very proud. It's a beautiful team. எனக்கு என்னென்னா, விஜய்க்கு வந்து ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஹாலிடே போகும்போது அவர் கதை சொல்லிகிட்டே இருக்கோம், ரொம்ப போர் அடிச்சுட்டே இருக்கோம், நிறைய ஸ்டோரி. ஸோ I know when I heard this script, this story, it was one of my favorite. I really loved it, and அது வந்து இன்னைக்கு ஒரு விஷுவலாக மாறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And this is my personal favorite story, and it's a very beautiful love story, and the vehicle he used is humor. And I think இப்போ இந்த rushes, இந்த songs எல்லாம் பார்க்கும்போது I can't imagine anyone but you, Vicky. If pulled it off so effortlessly, ரொம்ப நல்லா இருந்தது. And so as you, Kirti. Welcome. You're here to stay. You'll rock. Very beautiful and ரொம்ப நல்லா இருக்கு. And as we all know, friendship brings out the best in people. So that's what I think, this magic behind GV and Vijay and the Mari, Vijay and Muthukumar sir. I think that friendship is the magic, I feel. And this movie is also about love and friendship and everything. So feels very good and can't wait for the release. Congratulations and all the best to the entire team. Thank you so much. And yes, it's such an honor with Radhika Sharatkumar sir. So I think இந்த ஒரு காம்பினேஷன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட். பியூட்டிஃபுல் டைட்டில். ஐ விஷ் ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். மியூசிக் கேட்கும்போது ஜிவி சார் கண்டிப்பாக போகும்போது டவுன்லோட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. வெரி ஹாப்பி சார். ஷரத் சாருக்கும் ராதிகா மேம், Listin, the whole team, I wish all the best. Radhika ma'am, Sharat Kumar sir, Stephen sir, and definitely my director A.L. Vijay sir. Thank you so much for letting me be a part of this project. Vikram, Kirti, had a great time. Navdeep, Jiva, lovely working in this team. Thank you so much. தமிழில் வந்து என் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரெட் ஆன் பிக்சர்ஸ் ஜெயராம். அதுக்கப்புறம் அறிந்த மாதிரி அமலம் பிரபு சரோட ஐஇ அண்ட் தலை அஜித்தோட ஏகன் பண்ணேன். ஸோ பண்ணது ஆல்மோஸ்ட் ஒன்லி ஜஸ்ட் 4-5 ஃபிலிம்ஸ். பட் உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் அ பிளேஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் ஏஎல் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் விக்ரம் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட். And he comes from a very cultural family that he's been educated outside. So he has no ego whatsoever. It was wonderful working with all of you. Thank you once again to producers Red, and again it's my comeback. So thank you ma'am. Thank you. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உரிமையின் படத்துடைய ப்ரெஸ் மீட். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் பாபி சிம்ஹா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோவாக எனக்கு இதுதான் முதல் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸும் இந்த படத்தோட டைரக்டரும் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற காலத்துலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு அந்த கேரக்டர் படி சிரிக்கவே கூடாது அப்படின்றதுனால ஸ்க்ரீன்லேயும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி சிரிக்கவே கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் சாண்ட்ரா வந்து சிரிச்சிருக்காங்க. இதனால என்ன நடந்தது அப்படின்றத அவங்க எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஃபிலிம் வித் ஃபேண்டசி எலிமெண்ட் அட்டாச் டு இட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து இட்ஸ் உமையால். ஐ எம் பேர்ட் ஆப்போசிட் பாபி சிம்ஹா இந்த ஃபிலிம்.
ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், சாங்ஸ் கூட சீக்கிரம் வெளியே வரப்போகுது. அந்த மூவி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அவுட் இன் a couple of months. So do support us, do watch the film. It will definitely be a good one. Thank you. உண்மையின் படம் எனக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மை கேரியர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் வந்து ஜெனிஃபர் அப்படின்ற கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் எனக்கு. இது வரைக்கும் நான் ஸ்க்ரீன்லேயே என்ன நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கோஸ்டார் கூட நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 2 நேஷ்னல் அவார்ட் வின்னர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புக்குட்டி சார் அண்ட் பாபி சிம்ஹா. தென் வந்து கலையரசன் இருக்கார், ரேஷ்மி மேனோன், அந்த மாதிரி ஒரு பெரிய க்ரூ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உரிமையின் படத்தோட டைரக்டர் சக்திவேல் பெருமாள் சாமி, அவர் வந்து ஒரு 3-4 வருஷமாக நண்பர். ஏன்னா நானும் பாபி சிம்மாலாம் முன்னாடியே ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு அவரோட டைரெக்ஷனில். அந்த கதை கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் அதை எடுக்க முடியல. அப்புறம் உரிமையின் ஸ்டார்ட் ஆச்சு. உரிமையின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய படமாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா தேசிய விருது பெற்ற 2 நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, ஒரு பாபி சிம்மா, அப்புறம் அப்புக்குட்டி அண்ணன், அப்புறம் என்னோட நண்பன் கலையரசனும் நடிச்சிருக்கான், நானும் நடிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாருமே முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் நடிக்க போகிறோம் எங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருமே பிளான் பண்ணல, தனித்தனியாக இருந்தது. அப்புறமா பார்த்தா ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதை கேட்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டே இருந்துச்சு. கேட்கும்போதே அதை தாண்டி விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக, ஒரு பிரம்மாண்டமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு. இது வணக்கம், நான் அப்புக்குட்டி பேசுகிறேன், உரிமையின் ப்ரெஸ் மீட்லேருந்து பேசுகிறேன். உண்மையாகவே வந்து உரிமையின் படம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படம். எனக்கு எப்படி சுந்தரபாண்டியன், வீரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னும் பேசப்படக்கூடிய ரோல், அதேமாதிரி என்னை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ரோல் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச், அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ரோல் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல சக்தி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர் பாபி சிம்ஹா, அப்புறம் கலை, காளி, இப்படி இந்த டீம் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. உண்மையாகவே ஒரு புது டீமாக இருந்தாலும் வெற்றி கூட்டணி அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இது பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நான் ரொம்ப நம்பி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். வணக்கம், நான் சக்திவேல் பெருமாள் சாமி, உரிமையின் படத்துடைய இயக்குனர் பேசுகிறேங்க. எல்லாத்தோட மைண்டில் இருக்கிறது தான் உரிமையின் என்ன அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். உரிமீன் அப்படின்னா ஓடு மீனோட உரிமீன் ஒரு மலை காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கும். ஸோ அந்த உரிமீன்கிற வார்த்தை வந்து ஒரு பிரயோகப்படுத்தப்படாத வார்த்தை, நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பக்காவான த்ரில்லரை வந்து இதில் அமைச்சிருக்கோம். ஸோ கொக்கு, மீன், இந்த ரெண்டுக்குமான ஒரு சின்ன ப்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த உணவு இறை தேடலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இறை தேடலில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த ப்ளேயில் உள்ளே வராங்க. முதல்ல வந்து ஹீரோவாக உள்ளே வர்றது வந்து பாபி சிம்மா, ஜிகதண்டாவில் ஒரு வெல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அன்றைக்கி நேஷனல் அவார்டு அளவுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் வந்து இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதை ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அளவுக்கு அந்த ப்ளே வந்து ஹீரோ தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு அடுத்தது அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக பெருசாக எதிர்த்து உள்ளே வர கேரக்டர் வந்து கலையரசன், மெட்ராஸில் அனுபவம் பண்ண கேரக்டர். ஸோ இந்த 2 பேருக்குமான ப்ளே. இதுக்கு இன்டர்வியூ வரது ஹீரோயினோட கேரக்டர் ரேஷ்மி. ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ், மனோபல சர்க்காளி வெங்கட்ன்ட்டு சப்போர்ட்டிங்கான எலிமெண்ட் டீம் இருக்குது உள்ள. ஸோ பக்கா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் த்ரில், சவுண்ட் அண்ட் விஷுவல் ஃபிலிம். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அதுக்கான கேரண்டி கன்ஃபார்ம். உரிமீன் வந்து சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 4 வருஷமாக நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணும்போது அந்த டைம்லேருந்தே படம் பண்ணோன்று ஹில்லிட்டோலா அப்படின்றது ஸ்கெட்ச் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் தான் உரிமீன். டெல்லி பாபு சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அச்சோட மியூசிக், ரவியோட விஷுவல்ஸ், லோகேஷோட கட்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்க படம். ரேஷ்மி மேனன் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. கலையரசன் நெகட்டிவ் ரோல், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மெட்ராஸில் எனக்கும் ரொம்ப பிடிச்ச கலையரசன். அப்புக்குட்டி சார், காளி, பெரிய காஸ்டிங் உள்ள இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கையுடன். தேங்க்யூ ஸோ மச். இந்த 1 hour ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் கவலையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வரக்கூட டைமிங் கூட நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வாரமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீக் நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரியமுல பிரியா.